இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமைச்சர் அன்பில் மகேஷ் எழுதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 எனும் மத யானை நூலினை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 2020 எனும் தலைவர் தளபதியின் தளபதிகள் இளைய தலைமுறை இளம் தலைவரின் இணைப்பிரியா நண்பர், இளம் தலைவர் மனதில் நிற்பதை களத்தில் நிகழ்த்தி காட்டுபவர் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதியுள்ள யானையை அடக்கும் அங்குசத்தை திமுக கொடி பறக்க முதலமைச்சருக்கு பரிசாக வழங்கினார் அன்பில் மகேஷ். பாஜக அரசின் தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை பறித்துவிடும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அனைத்தையும் காவி மயமாக்க பாஜக முயற்சித்து வருவதாகவும் விமர்சனம். திராவிட மாடல் அரசு போர்வாலை சுழற்றிட்டு இருக்கு. இந்த போர் ஏன் முக்கியமானது என்றால், தேசிய கல்விக் கொள்கை இடஒதுக்கீட்டை சிதைச்சிடும். இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் தான் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உயர்கல்வி கிடைக்கும். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கான போராட்டம் தொடர வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். பாடத்திட்டம் தொடர்பான அதிகாரம் மாநில அரசுக்கே இருக்க வேண்டும் எனவும் திட்டவட்டம். இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான். அதுக்கான போராட்டத்தை நாம தீவிரப்படுத்தணும். சென்னையை அடுத்த ஆவடியில் மின்தடையால் பாதிக்கப்பட்ட நீட் தேர்வு மாணவர்களுக்கு மறு தேர்வு நடத்த உத்தரவிடக் கோரிய வழக்கு. இளநிலை நீட் தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு. அரசியல் உள்நோக்கத்தோடு சோதனை மேற்கொண்டு தமிழ்நாடு அரசின் ஊழியர்களை அமலாக்கத்துறை துன்புறுத்துவதாக அமைச்சர் முத்துசாமி குற்றச்சாட்டு. சோதனைக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதி. அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் மீது 3 பிரிவுகளின் கீழ் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளதாகவும் தகவல். போலி வழக்குகளின் அடிப்படையில் நடத்தப்படும் சோதனைகளால் அதிமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீடுகளில் நடைபெறும் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையை குறிப்பிட்டு இபிஎஸ் காட்டம். தனது டெல்லி எஜமானர்களை காப்பாற்ற திமுக அரசின் மீது அவதூறை அள்ளி வீசி இருக்கிறார் பழனிசாமி என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றச்சாட்டு. பித்தலாட்ட அரசியல் செய்வதையே முழு நேர பணியாக செய்து கொண்டிருக்கிறார் பழனிசாமி எனவும் விமர்சனம். சென்னை திருவான்மையூரில் சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் கவிழ்ந்த கார். காரில் இருந்த கைக்குழந்தை உட்பட 5 பேர் பத்திரமாக மீட்பு. அதிமுகவின் தேர்தல் பணியை முடக்கும் விதமாக அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் குற்றச்சாட்டு. ஏற்படுத்த முடியாது என்பதுதான் கடந்த கால வரலாறு. அது மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஆகவே இது ஒரு திசை திருப்புகிற வேலையாகவும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இது சட்ட ரீதியாக நாங்கள் எங்கள் பொதுச்செயலாளருடைய வழிகாட்டுதலை பெற்று ஒரு தடை. தீவிரவாத ஒழிப்பு விவகாரம் தொடர்பாக உலக நாடுகளுக்கு விளக்கமளிக்க கனிமொழி உள்ளிட்டோர் அடங்கிய குழுவை அமைத்தது மத்திய அரசு.
மே 22ஆம் தேதிக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வார்கள் என தகவல். தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் 2வது நாளாக ஆலோசனை. அன்புமணி ராமதாஸ் கூட்டத்தை இன்றும் புறக்கணித்த நிலையில் முகுந்தன் பங்கேற்பு. வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் இருவரையும் ஒன்றிணைத்து அதிக இடங்களில் வெற்றி பெறுவோம் என ஜி.கே. மணி நம்பிக்கை. பாமகவில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தான் காரணம் அல்ல எனவும் விளக்கம். மிக விரைவில் ஒரு சுமூகமான தீர்வு வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் தீவிரமாக முயற்சி எடுக்கிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தேர்தல் வரப்போகுது. வேறு யாரும் இல்லை. இருவரும் ஒன்றா சந்திப்பாங்க, பேசுவாங்க. அந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம். தமிழக அரசின் 4 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல். பட்ஜெட் கூட்டத்தொடரில் 18 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் 4 மசோதாக்களுக்கு மட்டும் ஒப்புதல். பாமக குடும்பத்திற்குள் நடக்கும் வெட்டு குத்துகளை முதலில் ராமதாஸ் சரி செய்யட்டும். 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே ஜெயிக்க நிர்வாகிகளுக்கு சொல்லிக் கொடுத்ததாக ராமதாஸ் கூறியதற்கு அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம். முதலில் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்துவிட்டு அதன் பிறகு வெற்றி தோல்வியை பற்றி நிர்ணயிக்க வேண்டும். வெற்றி தோல்வியை பற்றி கருத்து சொல்ல வேண்டும். அவர்களுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே குத்துவெட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் எப்படி 50 தொகுதி படுத்துக்கொண்டே ஜெயிக்க முடியும்? அப்படி என்றால் பார்த்து கொள்ளுங்கள். மக்களின் மீது நாட்டமில்லாதவர்கள், மக்களை பற்றி கவலைப்படாதவர்கள் தான் இப்படி சொல்லுவார்கள். மக்களை நாடி செல்பவர் தான் உண்மையான மக்கள் பிரதிநிதியாக இருக்க முடியும், மக்களுடைய சேவராக இருக்க முடியும். அந்த கருத்திலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. புதுக்கோட்டை ஆவுடையார் கோயிலில் ஒப்பந்ததாரரை தாக்க முயன்ற திமுக முன்னாள் எம்எல்ஏ உதயம் சண்முகத்தால் சலசலப்பு. தீயணைப்பு நிலைய கட்டட அடிக்கல் நாட்டு விழாவிற்கு தன்னை ஏன் அழைக்கவில்லை என கூறி ஆபாச வார்த்தைகளால் வசைபாடி அத்துமீறல். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் கோடைக்கால மின் தேவை வெகுவாக குறைந்துள்ளது. சென்னையில் செயல்படும் மின்னகத்தை ஆய்வு செய்த பின் மின்துறை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. காரணத்தினால் கூட இருக்கலாம், மின் தேவை குறைவாக இருக்கிறது. இப்பொழுது காற்றாலை மின்சாரமும் உற்பத்தி துவங்கப்படுகின்ற சூழல் வந்திருக்கிறது. எனவே பெரிய அளவில் பிரச்சனைகளை கடந்த ஆண்டை போலவே மின்சார பிரச்சனை இல்லாமல் செல்வதற்கான நடவடிக்கை, விகிதத்தை கூட்டுவது, இது போன்ற பணிகள் தொடர்ந்து. என் பேர குழந்தைகளுக்காக மகள் ஆர்த்தியும் மாப்பிள்ளை ரவிமோகனும் இணைந்து வாழ வேண்டும். ஆர்த்தியின் தாயாரும் திரைப்பட தயாரிப்பாளருமான சுஜாதா விஜயகுமார் வேண்டுகோள். ரவிமோகன் நடித்த படத்தால் ஏற்பட்ட கடனுக்காக இன்று வரை வட்டியை தான் மட்டுமே கட்டி வருவதாகவும் ஆர்த்தியின் தாயார் சுஜாதா விஜயகுமார் பரபரப்பு குற்றச்சாட்டு. கோவை காரமடையில் அமைகிறது புதிய மத்திய சிறைச்சாலை வளாகம். கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம். செஞ்சி தேர்வு மையத்தில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரம் இல்லை. முதற்கட்ட விசாரணை அறிக்கையை தேர்வுத்துறை இயக்குநரிடம் அதிகாரிகள் சமர்ப்பித்தனர். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. திருச்சி, கோவை, நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.
அரபிக்கடல் பகுதியில் வரும் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய மழைநீர். அரசு மருத்துவமனையையும் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் அவதி. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பலத்த சூறை காற்றுடன் பெய்த மழையால் ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் சேதம். உரிய இழப்பீடு வழங்க அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள மாத்தூரில் மூதாட்டி மீது கொடூர தாக்குதல். வேலையை விட்டு நீக்கியதற்காக உறவினர்களுடன் சேர்ந்து வெறிச்செயல். கோவையில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழை. 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதம். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் உள்ள வனத்துறை சோதனைச் சாவடியில் ஊழியர் லஞ்சம் பெறும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சம்பவம் தொடர்பாக வனத்துறை அதிகாரிகள் விசாரித்து வருவதாக தகவல். நீங்களும் ரெட்டை கூட்டிட்டீங்கண்ணே? ஆமா, அவங்க கூட்டம் நம்ம கூட்டிட்டு சேர்ந்து சொல்லிதான் அவங்க கூட்டம். அதாவது நாங்க 800 வாங்குவோம், அவங்க 1000 ரூபாய்க்கு ஆச்சு. இப்போ 1000 ரூபாய்க்கு 300 ரூபாய் 2000 ஆயிட்டாங்க. நம்ம இருக்கணும், நம்ம பாச மாத்தி கொடுப்போம். திருச்சி மாவட்டம் முசிறி காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. காணாமல் போன மகளை கண்டுபிடித்து தரவில்லை என விபரீத முடிவெடுத்ததாக தகவல். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். பாலம் பணி காரணமாக தோண்டப்பட்ட பள்ளத்தால் நெரிசல் என குற்றச்சாட்டு. ஓசூர் இளவரப்பள்ளி அணையில் வெண்பனிக்கட்டி போல் பொங்கி வழியும் ரசாயன நுரைகள். விவசாயிகள் அதிர்ச்சி, அரசு உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. சோளிங்கர் பேருந்து நிலையத்தில் கழிப்பறைக்கு செல்லும் குழாயிலிருந்து குடிநீர் தொட்டிக்கு செலுத்தப்பட்ட தண்ணீரால் பொதுமக்கள் முகம் சுளிப்பு. கோடை வெயிலுக்கு தாகம் தீர்க்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சியிலும் அதிகாரிகள் அலட்சியம் என மக்கள் குற்றச்சாட்டு. விரைவில் வெளிவருகிறது புதிய 20 ரூபாய் நோட்டுகள். மகாத்மா காந்தி உருவத்துடன் வெளியிடப்படும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு.